ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா லைனாக கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ போட்டுட்டு இப்போ ஏதோ கிராமத்தில் இருக்கிற மாதிரி வீடியோ போடுறாளே அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா இது நான் இருக்கிறது வந்து என் அம்மா வீடு. என் அம்மா வீட்டில் இருந்தபோது இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கமெண்ட் பார்த்துருப்பீங்க, பால் கறக்கும் முறை பற்றி ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு அந்த கமெண்ட் போட்டதுக்காக எடுக்கலை. நான் வந்து இதை ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 7-8 வருஷமாக வந்து மாடு வச்சு பால் கறந்து அதில் தான் எங்கள் அம்மா வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் படித்ததும், நாங்கள் வேலைக்கு போனதும், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும், நாங்கள் வீடு கட்டியிருக்கிறதுமே அதில் ஒன் ஆஃப் த சோர்ஸ் வந்து என்னென்னா எங்கள் அம்மாவோட பங்கு இருக்குது. எங்கள் அம்மாவோட வேலை என்னென்னா 2 மாட்டில் பால் கறக்கிறதும் 2-3 கன்றுக்குட்டி விற்றுருக்கோம் செனை பண்ணி. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த ஒரு வீடியோ பண்ணலாம். இன்கேஸ் இன் ஃப்யூச்சரில் வந்து இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ இந்த மாடெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக யூடியூப்பில் இந்த வீடியோ இருக்கும். ஸோ அதனால் வந்து எடுக்கலாமே, நம்ம என்னென்னத்தோ வீடியோ எடுக்கிறோம், ஸோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபுல் வீடியோ எடுத்திருந்தேன். ஷார்ட்ஸாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸு ஷேர் பண்ணது எதுக்குன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பால் கறக்கிறத வந்து ஒரு ஐடி ஜாப் கூட கம்பேர் பண்ணி 30,000 50,000 வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்சுவலாக அதை டீகோட் பண்ணது வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் இருக்கிற வந்து நெகட்டிவ்ஸை வந்து ஷேர் பண்ணல. அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஐடி ஜாபை குட் பண்ணிவிட்டு ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், பண்ணை வைக்கலாம், கிராமம் தான் சிறந்தது, ஃபார்மிங் பண்ணணும், வெளிநாட்டுக்காரனுக்கு எதுக்கு நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்றது வந்து புதுசாக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இது யாராச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அவங்க ஜாபை விட்டாங்கன்னா அது பின்னாடி இருக்கிற ட்ராபேக்ஸை வந்துட்டு நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸரை போய் கேட்க முடியாது. அதனால் வந்துட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் அதுவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அவங்க பால் கறக்கும் முறை பற்றி கேட்டிருந்தாங்க, அதையும் இல்லை குட்டி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்னா, காலையிலே எழுந்து தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு தேவையானது எங்களுக்கு வந்து வெளியில் தான் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பைப்பு தண்ணி ஊருங்களெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி தண்ணி பிடிச்சிட்டு இந்த மாதிரி பால் குண்டாவெல்லாம் கழுவி வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு 7 மணிக்குள்ளவே 8 மணிக்குள்ளே பால் ஊற்றிடணும். அதனால் 7 மணிக்குள்ளே எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிடணும். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் வாஷ் பண்ணுவேன். மற்ற டைமெல்லாம் அம்மா தான் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஒரு மழை டைமில் ஒரு மாட்டுக்கொட்டாய் வச்சுட்ருக்கிறவங்க மாட்டுக்கொட்டாய் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். காலையிலே வந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலை செய்வாங்க. காலையிலே 5 மணிக்கெல்லாம் எங்கள் அம்மா ஏஞ்சிருவாங்க. மாட்டுக்கு வந்துட்டு பூசா புண்ணாக்கு அது வந்து வச்சுட்டு வந்துட்டு மாட்டுக்கு குளித்து தண்ணியும் எடுப்பாங்க. இப்போ சொந்தக்கார வீட்டில் அக்கம் பக்கம் வீட்டிலலாம் குளித்து தண்ணியும் நாங்கள் எடுப்போம். அந்த வேலை வந்து எங்கள் அப்பா பார்த்துப்பார். எங்கள் அம்மா வந்துட்டு சாணி அள்ளி போட்டுட்டு, எங்கள் அப்பாவும் சாணி வருவார். எங்கள் அம்மா வந்து சாணி அள்ளி போட்டுட்டு பால் கறக்கிறதுக்கு முன்னாடி வந்து மாட்டு கொட்டாயெல்லாம் பெருக்கிட்டு மாடு வந்துட்டு லைனாக பிடிச்சிட்டு வந்து பால் கறப்போம். இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து 2 மாடு. இப்போ தான் ஒரு மாடு வந்து புதுசாக கன்று போட்டிருக்கு. அதனால் வந்துட்டு அந்த 3 மாட்டில் பால் கறக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் நான் ஊருக்கு போகிற கேப்பில் வந்துட்டு அம்மாவுக்கு கை வலி அப்படின்னு சொன்னோன்னா நானும் வந்து கறப்பேன். இது எங்களுது வந்து பெரிய மாடு. இந்த மாதிரி தான் எங்களுக்கு முதல்ல இருந்தது. ஸோ இந்த மாட்டில் வந்து பால் கறக்கிற ஐடியா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து மாடெல்லாம் வளர்த்தலை. இது எப்படின்னா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற டைமில் அண்ணனும் நானும் காலேஜ் படிக்கிற டைமில் காசுக்கே ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாட்டில் பால் கறந்து வர காசை வந்து தான் எங்களுக்கு சோறு போட்டுச்சு. அதனால் இப்போது அந்த மாட்டில் வந்துட்டு 7-8 கன்று போட்டுடுச்சு. ஆனாலுமே 10 லிட்டரு கிட்ட கறக்கும். யாரும் கன்று வச்சிடாதீங்க. இந்த மாடு வந்து ஜெர்சி டைப்பு. ஸோ அப்போது கன்று போட்டு புதுசில் 7-8 லிட்டரு கறக்கும். அதனால் எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாட்டில் பால் கறந்து தான் நாங்கள் படித்தது வளர்ந்தது, சாப்பாடு சாப்பிட்டது எல்லாமே. அதனால் எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டு இந்த மாட்டில் வந்து நாங்கள் விற்கிற மாதிரி இல்லை. சப்போஸ் இந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் ஏதோ வச்சு இறந்து போகிற டைமுன்னா அப்போ நாங்களே வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், அடக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது விற்கிற ஐடியா இல்லைன்ற மாதிரி, எவ்வளோ வயசானாலும் நாங்களே பார்த்துக்கிறேன்ற மாதிரி. நான் சொன்னேன் இல்லையா புதுசாக கன்று போட்டிருக்க மாடுன்னு, அது கன்றுக்குட்டி. அந்த மாட்டுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த மாடு வந்து எங்களது சேங்கன்னாக போட்டுட்ருக்கோம். பெரிய மாடுன்னு சொன்னால ஒரு கன்று மட்டும்தான் இப்போ அம்மா கறக்குறாங்கள்ல, அதோட பொண்ணு தான் அது ஒரு மாடு தான் அது பொட்டைக்கண்ணே போட்டுது. அதுக்கப்புறம் போட்டது ஒரு 4-5 கன்று வந்து சேங்கன்று. அந்த சேங்கன்று எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்தோம். சரி ஒரு வாட்டி வந்து கசாப் கடையில் சொல்லி வச்சுட்டு புதுசாக ஒரு கன்றுக்குட்டி இருந்துச்சுல, அந்த மாட்டை வாங்கிட்டு வந்து வளர்த்தி இப்போ அது கன்று போட்டிருக்கு.
ஸோ அதிலும் ஒரு 4-5 லிட்ரு தான் கறக்கும். ஸோ ஒரு நாளைக்கு எங்களுக்கு எவ்வளோ லிட்ரு பால் கறக்கும்னா, காலையிலேக்கு ஒரு 10 லிட்ரு, சாயங்காலத்துக்கு ஒரு 7-8 லிட்ரு. எப்போவுமே காலையில் மட்டும்தான் லிட்ரு வந்து அதிகமாக வரும். ஏன்னா காலையில் பால் கறக்கிறது தான். நைட்டெல்லாம் பால் வந்து உடம்புல ஊறி காலையில் தான் அதிகமாக இருக்கும். ஒரு 12 லிட்ரு காலையில் கறக்குதுன்னா, சாயங்காலத்துக்கு ஒரு 7 லிட்டர் தான் கிடைக்கும். அதுவும் நம்ம வந்து எவ்வளோக்கு தீனி போடுறோமோ, சில பேர் வீடுங்களில் வந்து பூசை தட்டு வச்சுருப்பாங்க, பில் போடுவாங்க, புண்ணாக்கு போடுவாங்க. இப்போ நாங்கள் ஒரு டப்பா பூசா புண்ணாக்கு வைக்கிறோம்னா 2-3 டப்பா அப்படி வச்சோம்னா சேர்ந்து பால் கறக்கும். ஆனால் அதில் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இது எப்படின்னா, வீட்டில் இந்த பால் கறக்கிறவங்க, மாடு வச்சுருக்கவங்க பெனிஃபிட்டு தான். மாதத்துக்கு வந்து இல்லைன்னு சொன்னாலுமே 3 மாடு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 2 மாடு பால் கறக்கிற அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு வரும். 1 மாடு பால் கறக்கிற அமௌண்ட்டு வந்து அந்த 2 மாட்டோட மெயின்டெனன்ஸ் இல்லையா, அதாவது புல்லு வாங்குறது, பூசா வாங்குறது, புண்ணாக்கு வைக்கிறது, இப்போ அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா அதோட செலவு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம மாதத்துக்கு ஒரு 20,000 நமக்கு மாட்டிலேருந்து அமௌண்ட் வருதுன்னா கண்டிப்பாக அதில் வந்து 10,000 தான் நமக்கு, 10,000 வந்து மாட்டுக்கு. ஸோ பால் கறக்கும் முறைன்னு கேட்டிங்கன்னா இதுதான் முறைன்னு அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் நான் வந்து இது சொல்கிறேன். காலையில் எழுந்தோடனே இப்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பூசா புண்ணாக்கு வச்சிடணும். அப்போ தான் வந்து பால் ஊறி நம்ம பால் கறக்கும் போது பால் கிடைக்கும். அதே மாதிரி புதுசாக இப்போ கன்று போட்டிருக்கு மாடு அப்படின்னா, சில பேர் சேங்கன்னெல்லாம் போட்டுட்டா கன்றுக்குட்டியை வந்து விற்றுருவாங்க. சில மாடுங்களை பாலே விடாது. கன்றுக்குட்டி விற்றுருச்சுன்னா பால் விடாது. அதனால் அந்த மாதிரி எல்லாம் மாடு இருக்கா, இல்லை கன்றுக்குட்டி நம்ம விற்றுட்டாலுமே பால் கறக்குமான்னு பார்த்துட்டு வச்சுட்டு தான் நம்ம ஒரு மாடு வாங்கி இருக்கணும். பேசாமல் என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் நம்ம அனுபவம் இருக்குன்னா அந்த மாடு வாங்கி பால் கறக்கிறது அப்படியெல்லாம் பண்ணலாம். இதை வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க பார்த்துக்கிறாங்க. நாம் வந்துட்டு கூட மாடை இப்போ மாடை பிடிச்சிட்டு வர்றது, தட்டுறது, போடுறது, இந்த மாதிரி கூட மாடை வேலை செய்கிறோம்னா செய்யலாம். அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஆனால் ஒரு ஐடி ஜாபை விட்டுட்டோ இல்லை ஏதோ ஒரு வேலையை விட்டுட்டோ நம்ம இது பண்ணுறோம்னா அது வேலைக்கே ஆகாது. ஒரு முன் அனுபவம் இல்லாதவங்க பால் மாடு வாங்கி பால் கறக்கணும்னு யோசிச்சாங்கன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு நட்டத்தில் தான் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் மார்னிங் ரொட்டீன் பார்த்துட்டிங்களா? மாடு வந்து புண்ணாக்கு வச்சுட்டு பால் கறந்துட்டு வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, இது ஒரு ஈவினிங் டைமு ஒரு 5-6 மணிக்கு 4 மணிக்கிட்ட எங்கள் பாட்டி வந்து மாட்டுக்கிட்ட போயிடுவாங்க. இந்த நிலமெல்லாம் உங்களுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுது கிடையாது. இந்த நிலமெல்லாம் யாருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளியூரில் இருக்கிறாங்க. அவங்க வந்து சொந்தமாக ஊரில் லேண்ட் இருக்கும். அந்த லேண்டில் வந்துட்டு அவங்க அதிகமாக பயிர், புல்லு அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் தரிசு காடாக இருக்கும், தரிசு நிலமா இருக்கும். அதில் வந்து ஊரில் இருக்கிறவங்க யாராவது மாடு வச்சுருக்காங்கன்னா அந்த நிலத்துல புல் இருந்துச்சுன்னா அவங்க போய் கட்டிப்பாங்க. இப்போ எங்களுதுமே எந்த லேண்டும் கிடையாது. நாங்கள் எப்படின்னா, புல்லு வாங்குறதுனாலும் காசு கொடுத்து தான் வாங்குவோம், பூசை தட்டுனாலும் காசு கொடுத்து தான் வாங்குவோம். இப்போ நம்ம ஊர்லேயே இருக்கிறாங்க, இந்த மாதிரி இடத்துல இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு நெல் அறுத்துட்டு, அவங்கக்கிட்ட மாடு இருக்காது, அதனால் நெல் அறுத்துட்டு நெல்லை அவங்க வீட்டுக்கு வச்சுட்டு புல்லை வந்து காசுக்கு விற்றுருவாங்க. ஒரு கட்டு 300, 250 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இந்த மாதிரி அந்த நேரத்தில் புல்லை அறுத்துட்டு பின்னாடி புல் முளைக்கும் இல்லையா, மழை பெய்ய செய்ய, அப்போ வந்துட்டு நாங்கள் போய் மாடு கட்டிப்போம். இப்போ நாங்கள் மட்டும்தான் கட்டுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஊரில் வந்து யார் மாடு வச்சுட்ருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து கட்டுவாங்க. யாருக்கு வந்து சீக்கிரமாக போய் இப்போ கட்டுறாங்களோ அவங்க மாடு வந்து மேய்ஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாடை வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி கட்டி எல்லாம் மேய்க்க முடியாது. 11 மணிக்கு மேலே நீங்கள் மாடை வந்து வெயிலே விடக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா பால் சுண்டி போயிடும், மாட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கணும். மெயினாக என்னென்னா, மாடை வந்து ஒரு ஷெட்டுக்கு அடியிலையோ பூசா புல்லு போட்டு நம்ம எவ்வளோ தூரம் நிழல்லே வச்சு பால் கறந்து நல்லா மாடை பார்த்துக்குறோமோ அந்தளவுக்கு பால் உபரி வரும். பட் எங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் கிடையாது. எங்கள் ஊர்லேயே வந்துட்டு சில பேர் வந்து வீட்டு பக்கத்துலேயே அவங்களதெல்லாம் லேண்டெல்லாம் இருக்கும். அவங்க வந்து வீட்டு பக்கத்துலேயே பூசை தட்டு வச்சு மாட்டை வந்து கொட்டாயிலேயே கட்டி வச்சுட்டு, அது எப்படின்னா, அது ஒரு எஜமானி கணக்காக நாமெல்லாம் அவங்களுக்கு சர்வெண்ட் கணக்காக நம்ம வேலை பார்த்தோம்னா அதுலேயும் வந்து 30,000 ரூபா வந்து சம்பாதிக்கலாம். பட் வந்துட்டு அது வந்து சரிப்பட்டு வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க தான் என் பாட்டி. பெரியமாடை வளர்த்துனதும் அவங்க தான். சின்ன பிள்ளையிலேருந்தே பெரியமாடை அவங்க எப்படின்னா, நாங்கள் சின்ன மாடு இருந்தப்போ நிறைய புல்லு இருக்கும். ஏரியில் வந்து மழை வந்த டைம் அப்போது கையில் பிச்சு கொடுப்பாங்களாம். அந்த மாடு வந்து வாங்கி சாப்பிட்டுக்குமா. அந்த மாதிரியெல்லாம் வளர்த்துனாங்க. இப்போவுமே சென்டிமெண்ட் இருக்குது எங்கள் பெரிய மாட்டுக்கு. இப்போவும் யாராச்சும் வந்து கேட்குறாங்க வாங்குறாங்கன்னா நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். அதுக்கும் வயசாகிடுச்சு. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் அதுக்கு 10 வயசு கிட்ட ஆகிடுச்சு. 7-8 கன்றும் போட்டுடுச்சு.
இப்போவும் அது சனையாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு கிடைச்சது வந்து அது வரப்பிரசாதம் தான். அந்த மாட்டுலேருந்து வர ரத்தத்தில் தான் பாலில் தான் நாங்கள் படித்தது வளர்ந்தது, இப்போ வீடு கட்டியிருக்கிறது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹோப்பு, எந்த முடிவுன்னாலும் துணிஞ்சு எடுக்கிறாங்கன்னா இந்த 3 மாடுங்களை நம்பி தான். ஸோ 4 மணி போல் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு எங்கள் பாட்டி வந்து கிளம்பிடுவாங்க. மாடை மாற்றி கட்டிட்டு மாடை பார்த்துட்டுப்பாங்க. ஆனால் அவங்களால வீட்டு வரைக்கும் மாடை பிடிச்சிட்டு வராது. ஏன்னா மாடுங்கள்லாம் ரொம்ப இழுக்குங்க. ஆளை கூட சம்டைம்ஸ் கீழே தள்ளி விட்டுடுங்க. அதனாலே வரமாட்டாங்க. நான் இருந்தால் நான் போகிற டைமில் பிடிச்சிட்டு வந்துடுவேன். இல்லை அம்மா போய் பிடிச்சிட்டு வந்து பால் கறப்பாங்க. எங்களோட ஈவினிங் ரொட்டீனே இப்படி தான். ஒரு 5-6க்கு மேலே மாடு பிடிச்சிட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து பூசா புண்ணாக்கு வச்சுட்டு போயிடுவோம். அப்போ தான் புண்ணாக்கு வந்து தண்ணியில் ஊறி இருக்கும். ஸோ மாடை பிடிச்சிட்டு வந்தோம்னா அழகாக அப்படியே தண்ணி காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போதே வச்சுட்டு தான் வருவோம். எங்கள் ஊர்லேயே ஒரு அண்ணா இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க தான். அவங்க அப்பா அம்மா வந்து மாடு வச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சமாக நிலமும் இருக்குது. அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து ஓசூரில் தான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க 15,000க்கு. இவர் அப்பா வந்து சொல்லியிருக்காரு, நீ 15,000க்கு அப் அண்ட் டவுன் பண்ணி இந்த வேலையை நீ சம்பாதிக்கிறதுக்கு 2 மாடு வாங்கிட்டு பால் கறந்துக்கோ. நம்மளதும் மாடு இருக்குது, நம்மக்கிட்டே பூசை தட்டெல்லாம் இருக்குது, நீ வீடை பார்த்த மாதிரியும் இருக்கும், மாடு வளர்த்தி பால் கறந்துப்போ அதுலேயும் நிறைய காசு இருக்கும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை வேலையை விட்டு நின்று 2 மாடை வாங்கி பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு 6 மாதம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வந்துட்டு, நீ வந்துட்டு என் நிலத்துல நீ கை வைக்கக்கூடாது, என் தட்டாக இருக்கக்கூடாது, நீ மாடை பிடிச்சிட்டு போய் எங்கேயோ வளர்த்திக்கோ, நீ வீட்டை விட்டு போயிடு, நீ போயிட்டு எங்கேயோ போய்ட்டு அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போய் தனி வீடு வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஃபீல் பண்ணுறாரு, ஏன் வேலையை விட்டு நின்றுட்டு இந்த மாதிரி மாடை வாங்கிட்டோம் அப்படின்ட்டுன்னு. இது நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. சில பேர் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க. இப்போ நம்ம ஒரு மாடை வச்சு பால் கறங்க. இப்போ எங்ககிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் மாதத்துக்கு 30,000லேருந்து 40,000 சம்பாதிப்பீங்கள்ல. ஏன்னா கொரோனா டைமில் வந்துட்டு எல்லாருமே வேலையை விட்டு நிறுத்தும்போது இந்த மாட்டிலேருந்து வர பால் காசு தான் எங்களுக்கு சோறே போட்டுது. அது என்னமோ கரெக்டு தான். ஆனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு, ஒரு சொகுசான வேலையை விட்டுட்டு நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரு ஐடி ஜாபெல்லாம் ஏசி காற்றுல உட்காந்துட்டு நம்ம வேலை செய்ய வேண்டியது. டக்குன்னு நமக்கு லீவ் போட்டால் கூட நம்மளுக்கு அந்த பே வரும், இல்லை பே ஆஃபோ இல்லை லாஸ் ஆஃப் பேயோ இருக்கும். ஆனால் இந்த மாடுன்னு ஒன்று வச்சுட்டோம்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எங்கள் அம்மாலாம் எங்கேயுமே வரமாட்டாங்க, என்னை பார்க்க கூட வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆள் வேணும், யாரும் வந்து பிடிக்க செய்ய எல்லாம் ஒரு ஆள் வேணும், பால் கறந்தே ஆகணும். இன்னும் பால் கறக்கிற மாடு இல்லை கன்று போடுற மாடுன்னா அது இன்னும் கஷ்டம், அதை கூட வச்சு பார்த்துக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இதில் நிறைய இருக்குது. ஒரு ஐடி ஜாப்னா டக்குன்னு லீவ் போட்டோமா நம்ம ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ அப்படி போயிட்டு வந்துடலாம். பட் மாடு வைக்கிற வரைக்கும் நம்ம ஒரு ஆள் கன்ஃபார்மாக இருக்கவே இருக்கணும். அதை தான் சொல்கிறது, வந்து பெரியவங்க மாடு வச்சுக்கலாம், ஆனால் வந்து நம்ம படித்தவங்க மாடு வச்சு வளர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். ஸோ ஈவினிங் போல் மாடு வச்சுட்டு மாடை கூட்டிகிட்டு வந்துட்டு கட்டிடுவோம் பூசா புண்ணாக்கு வச்சுட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, கசாப் கடையிலேருந்து ஒரு மாட்டை வாங்கிட்டு வந்தோம், அதோட கன்று இது. இந்த மாதிரி கன்றுக்குட்டியெல்லாம் மூக்கு நாங்கள் குத்த முடியாது. ஒரு 2 வயசுக்கு 1.5 வயசுக்கு தான் மூக்கு குத்த முடியும். அது வரைக்கும் வெளியெல்லாம் கூட்டிகிட்டும் போக முடியாது. ஏன்னா அந்த கன்றுக்குட்டிங்கள் வந்து அங்கங்கே பிச்சுட்டு ஓடும், நம்ம வந்து பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் வீட்டு பக்கத்துலேயே கட்டி வச்சுருவோம். வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற பில்லை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வீடை சுற்றியே கொஞ்சம் கொஞ்சம் புல்லு முளைக்கும்ல, அந்த புல்லுலேயே மேய்டுன்னு சொல்லி கட்டி வச்சுட்டு காஞ்சி புல்லு போட்டு தண்ணி வச்சுருவோம். ஸோ மாடுங்கள்லாம் வர முன்னாடி அதையும் வந்து பிடிச்சிட்டு வந்து கட்டிடுவோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்க அம்மான்னு தெரியும். அவங்க அம்மாலாம் வந்துருச்சுங்கன்னா இதுங்க ஒரு பாட்டுக்கு பிச்சுட்டு ஓடும். அதனால் வந்து கொட்டாயில் வந்து இடம் சேர்த்திருவோம். சம்டைம்ஸ் இருட்டாயிட்டு அந்த காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து கட்ட முடியாதுல்ல, அதனால் வந்து கட்டிடுவோம். அதுங்களுக்கு தண்ணி வச்சுட்டு இவங்க வந்து என் பெரியம்மா வந்து ஆடு வச்சுருக்காங்க. ஸோ எங்களது வந்து எங்கள் அம்மா மாடு, இவங்க ஆடு அந்த மாதிரி வச்சுட்ருக்காங்க. இவங்களுமே வேலைக்கு போகிறாங்க. இது எப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லை மேய்ஞ்சிட்டு ஆடு இருந்தால் ஏதாச்சும் ஒரு தேவைக்கு நம்ம விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடு இன்கம் மாதிரி தான் இது அவங்க வளர்த்திட்ருப்பாங்க. ஸோ அவங்களும் 6 மணிக்கு மேலே எங்கள் வீட்டான எப்படி இருக்குன்னா, ஆடு மாடு கட்டுறது கவனிச்சியா, சாப்பிட்டியா என்னன்னு கூட கேள்வி வராது. ஆடு மாடு கட்டினீங்களா, மழை வந்துருச்சுன்னா இன்னும் போதும், மழையிலேயே போயிட்டு பிடிச்சிட்டு வந்து கட்டுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது.
பாப்பாவும் குஷி ஆகிடுவா. ஆடு மாடுங்களெல்லாம் பார்த்தாலாம் தைரியமாக போயிட்டு கயிறெல்லாம் இழுப்பா. பயப்படவே மாட்டா. எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நாய் இருக்கும், மாடு இருக்கும், கோழி இருக்கும். நாங்கள் கோழியும் வச்சிட்ருந்தோம். எங்கள் ஒரு கோழி, ஒரு பெரிய கோழி, ராசி கோழின்னு ஒன்று இருக்கும். அது வந்து 10 12 குஞ்சு பொரிக்கும். அது வந்து எப்படின்னா அக்கம் பக்கங்கிறவங்க ஒரு கண்ணுப்பட்ட மாதிரி இது சொல்லிவிடுவாங்க, இவங்க நிலம்லாம் ஒன்றும் இல்லாமல் மற்றவங்க நிலத்துலேயே இதெல்லாம் வளர்த்திட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலேயே அதுங்க வந்து ஒரு வாட்டி அதுக்கு மருந்து கூட ஏதோ வச்சுட்டாங்க. அந்த கோழிக்கு மருந்து வச்சுட்டாங்களா, இல்லை அதுக்கு ஏதாச்சும் வைரஸ் அட்டாக் மாதிரி ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை நோகு கோழின்னு சொல்லுவாங்கள்ல, நோகு வந்துடும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சான்னு தெரியல. ஆனால் அது செத்து போயிடுச்சு. அதுவும் நாங்கள் இன்னொருத்தர் கொடுத்துட்டோம். எங்கள் மாமா வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டாரு, நோகு வந்த கோழின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அதை அறுக்கிறதுக்கு தான் வாங்கின்னு போனார். அதுக்கப்புறம் கடைசியாக அதை விட்டுட்டு இருந்தார். அப்படியே அங்கே போயும் அது குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சர்வைவல் இப்படி தான் போயிட்டுருக்கோம் எங்களுது. ஸோ ஈவினிங் போல் ஒரு 7 மணி போல் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நான் வந்து இந்த வாட்டி பால் கறக்கல, அம்மாவே கறந்துக்கிட்டாங்க. ஏன்னா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கசாப் கடையில் வாங்கிட்டு வந்த மாடுன்னு, அது இந்த கன்றுக்குட்டி தான். இது வந்து எங்ககிட்ட வந்தபோது எப்படி இருந்துச்சுன்னா, சில பேர் என்னன்னா கன்றுக்குட்டி வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா கன்றுக்குட்டி வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து சும்மா தான் அது நம்ம வந்து தீனி போட்டு வளர்ந்து அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் செனம்பேர் ஆகி விற்றா தான் காசு. செனம்பேரில் விற்கும் போது ஒரு 50,000 வரும். அது வரைக்குமே நம்ம வந்து அதுக்கு சும்மா தீனி போடுற மாதிரி தான் சொல்லிட்டு சில பேர் வந்து இந்த மாதிரி பொட்டக்கண்ணுமாக இருந்தாலும் சரி, சேங்கண்ணாக இருந்தாலும் சரி, கசாப் கடையில் கொடுத்துருவாங்க. கசாப் கடையில் வந்து வச்சு நின்றுட்டு சில பேர் யாராச்சும் வந்து சேங்கண்ணை கொடுத்துட்டு பொட்டக்கண்ணு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் சேங்கண்ணு பிறக்குது அப்படின்னா நாங்கள் போய் கொடுத்துட்டு பொட்டக்கண்ணு வாங்கிட்டு வந்துடுவோம். அது மாதிரி ஒருத்தர் சொல்லி இந்த ஒரு கண்ணை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த கன்று எங்ககிட்ட வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு மாதத்து சாப்பிடாமல் இருக்கிற நாய் எப்படி இருக்கும், உடம்பு ஒட்டி போயிருக்கும். எங்கள் அம்மா அதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, பக்கெட்டில் வந்து குளித்தி தண்ணி வைக்கிறோம், இல்லை தண்ணி காட்டுறோம்ல, அந்த மாதிரி வந்து பாலை வந்து வச்சுருவாங்க. டெய்லி ஒவ்வொரு லிட்டரு வச்சுருவாங்க. அது வந்து குடிச்சியே அது உயிர் பொழைச்சிச்சு. இதுவும் இந்த கன்றில் வந்து சேல் பண்ணிடுற மாதிரி பிளானு. பட் எங்கக்கிட்ட வந்து வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்று விற்கல. ஏன்னா பால் கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கன்றுக்கு வேணால் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி 2 கன்று விற்றுட்டோம். இதை வந்து விற்க முடியல. விற்கிறதா இருந்தால் பிளானு வியாபாரிங்களுக்கும் சொல்லிடணும். பட் சரியான அமௌண்ட் வந்து கிடைக்கல. எனக்கு கம்மி ரேட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களே வச்சுக்கிட்டோம். அதுவும் கண்டுபிடிச்சிருச்சு. இது வந்து பாப்பா பண்ண வேலை. டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பால் மூடியில் போட்டு வச்சுருக்கா பாருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டானா பாலெல்லாம் கெட்டு போயிடும். அதனாலே கழுவி வந்து ஊற்றிட்டுருந்தேன். நைட் டைம்லலாம் அந்த மாட்டு கொட்டாயை பார்க்குறதே வந்து ஒரு தனி அழகாக இருக்கும். சைடு கேப்பில் வந்து தக்காளி வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா வண்டி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து தக்காளி பூ வாங்கி வைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கி வச்சுட்டு மறுபடியும் போயிட்டுருந்தேன். இதுதான் எங்கள் பெரியம்மா வீடு. முன்னாடி இருக்கிறது எங்கள் மாமா வீடு. அது பக்கம் இருக்கிற எங்கள் வீடு. இந்த கொட்டாய் வந்துட்டு இப்போ தான் வந்து புதுசாக போட்டுது. இது மாதிரி வந்து செலவெல்லாம் இருக்கும். நம்ம அடிக்கடிக்கு மாட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த கொட்டாய்க்கு இப்போ கிட்டத்தட்ட போடுறதுக்கு வந்து 10,000 ரூபாய் செலவு பண்ணோம். கூலி மட்டுமே இதுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தோம். அது கல்கம்பு, அந்த சீட்டு எல்லாம் வாங்கி போடுறதுக்கு வந்து 10லேருந்து 20 கிட்ட ஆயிடுச்சு. வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாட்டு கொட்டாய் போடுற மாதிரி வரும். அப்புறம் முக்கியமான செலவு பார்த்திங்கன்னா, டெய்லி புண்ணாக்கு, புல்லு, ஒரு கட்டு புல்லு வந்து 200 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும், மழை காலங்கள்லாம் 300 ரூபா வரைக்கும் வைக்கிற டைமு. இப்போ ஒரு கட்டு புல்லு வந்து ஒரு மாடு நீங்கள் வைக்கிறீங்கன்னா 3 நாளைக்கு அது சரி வரும். அதனால் அதுக்கப்புறம் பூசா புண்ணாக்கு நாங்கள் மாடு வச்ச காலத்துலேருந்து 900 ரூபாயிலேருந்து இப்போ 750 ரூபா வரைக்குமே ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் 1 லிட்டரோட பால் எவ்வளோ கேட்டிங்கன்னா 28 ரூபாயிலேருந்து 32 ரூபா 33 ரூபா தான். அதுவும் வந்து ஃபேட் ரேட்டுன்னு அதில் ஒன்று இருக்குது. ஃபேட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுப்பாங்க. சில பேர் சம்டைம்ஸ் 40 வரைக்கும் வரும். அது வந்து மாடு உள்ள பால் தன்மையை பொறுத்து, அதில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட்டை பொறுத்து. ஸோ மெயின்டெனன்ஸ்னு கேட்டிங்கன்னா 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் நமக்கு கிடைக்கிது பால் வருமானத்தில்னா, அது கண்டிப்பாக அது 10,000 ரூபாய் அதுக்கு செலவு இருக்குது. அதுக்கப்புறம் செனை ஊசின்னு போடுவோம். அதில் வந்து 500 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் சில டைம் எல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஃபீவரெல்லாம் அம்மா நோய், ஃபீவர், கோமாரி நோய், அந்த மாதிரிலாம் சில மாடுங்கள்லாம் கட்டி வச்சுட்டு அப்போ தான் வந்திருப்பாங்க. அது எங்கேயாச்சும் பள்ளத்தில் விழுந்து செத்துப்போன கதையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ மாடு நீங்கள் வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும்.
மேக்ஸிமம் வந்து ஒரு மாடு வாங்கிட்டு சும்மா தார்பாய் மாதிரி போட்டு கட்டிட்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அதை மெயின்டைன் பண்ணி பாருங்கள், உங்களால் முடியுமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம், அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து. பட் நீங்கள் முதல்லே வந்து ஒரு 4-5 மாடு நான் வாங்கி மாதத்துக்கு நான் 50,000 சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு இந்த யூடியூப் தம்ப்நெயிலெல்லாம் பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி மாடு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் நிறைய கஷ்டப்படுவீங்க.